இந்த விட நல்ல காய்ச்சி ஸ்பெஷல் கேரளா பீஃப் மசாலா. அங்கே கேரளாவில் வாங்கியிருக்காங்க பீஃப் மசாலா. சிக்கன் பண்ணேன் சிவப்பு வெங்காயம் வதக்கி நல்லா வதக்கிடுங்களா? வெறும் தக்காளி மட்டுமா? தக்காளி அரைச்சி பேஸ்ட். இந்த கறி வந்து சீக்கிரம் வேகலைன்னா அந்த கொட்டாங்குச்சி அப்படி உரசிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு குழம்புல அப்படி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மண்சட்டியை வச்சு ஒரு பீஃப் குழம்பு தான் செய்ய போகிறோம். செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த விட நல்ல காய்ச்சி நல்லா பெருசா இதே மாதிரி தான் அதை வெட்டுங்குது. அந்த பக்கத்து தான் வளைஞ்சி பூ பிஞ்சு வளைஞ்சிக்கிட்டே கிடக்கு. இது கொஞ்சம் உப்பும் இது வாங்கிட்டாங்க, மஞ்சத்தூளும் உப்பும் மஞ்சத்தூளும். என்னது இது பெருசா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. அட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, கசகசா எல்லாம் வறுத்து அரைச்சது. அடுத்து வெங்காயம். என்னது? குழம்பு பீஃப் கிரேவி. நீங்கள் சத்தமாக பேசுங்க. பீஃப் கிரேவி. போன வாட்டி நெய் ரோஸ் நீங்கள் ஒன்று ஒரு கிலோ கட்ட வீடியோவில். ஸ்பெஷல் கேரளா பீஃப் மசாலா. அங்கே கேரளாவில் வாங்கியிருக்காங்க பீஃப் மசாலா. கல் உப்பு போடுங்க. ஒரு பொடி போதுமா? போதும். இது என்னது? மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம், மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா. இல்லை, இன்னும் நல்லா சிகப்பாக வதங்கணும். நல்லா சிகப்பாக வதங்கணும். சிக்கன் பண்ணேன் அதையும் சாப்பிட்டேன். கிரீன் கலர்ல ஒரு சாஸ் மாதிரி புதினா லெமனு அது நல்லா இருந்துச்சு. பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சு நல்லா இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஏங்க இந்த கரண்டில் கிண்டாமல் கையில் போட்டு பண்ணிடுவா? இந்த கையில் பார்த்தீங்கன்னா எரியுது கையெல்லாம். ஓ சரி சரி. கையில் போட்டேன், கையில் இது பண்ணால் எரியும், அதனால் கரண்டில். அதே மாதிரி இதில் வந்து உப்பு, மிளகாய் பொடி எல்லாம் கொஞ்சம் கறியில் சாந்துடும். அப்போ கறி டேஸ்ட்டு கொடுக்கும். சிவப்பு வெங்காயம் வதக்கி வதக்கிடுங்களா? சரி. அடுத்து தக்காளி. என்னென்ன வெறும் தக்காளி மட்டுமா? தக்காளி அரைச்சி பேஸ்ட். கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன்.
எல்லாம் மசாலா போட்டு பெரட்டின கறி. இந்த கறி வந்து சீக்கிரம் வேகலைன்னா அந்த கொட்டாங்குச்சி அப்படி உரசிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு குழம்புல அப்படி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும்.